Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம front part எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. போன வீடியோல வந்து நம்ம back part எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணதுன்னு பார்த்தோம். இப்போ front part எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம back partக்கு நம்ம என்ன அளவு எடுத்துட்டோமோ அதே அளவு தான். பாருங்க அதே அளவு தான் வைக்கிறேன். இங்க இருந்து 2.5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு, இங்க இருந்து 3 இன்ச்சு. இப்போ கழுத்து உயரம் வந்து நான் இங்க இருந்து 5.25, அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 6 இன்ச்சு வைக்கிறேன். 1/4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில கழுத்துலாம் இந்த மாதிரி வரும், வளைவு அப்படி வராமல் இப்படி வி மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே 2.5 வச்சிங்கன்னா இங்கேருந்து 3 வச்சுக்கோங்க. நான் இங்கேருந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் இங்கேருந்து 4.25 அளவு எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து பேக் வந்து 4.25 எடுத்திருந்தேன், அதே அளவு தான் இங்கேயும் 4.25 எடுத்திருக்கேன். இப்போ ஷேப்பு கரெக்டாக இருக்கிறதுக்காக 5.5 இன்ச்சு. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு, அதில் 1.25 வச்சுருந்தோம், இங்கே 1 இன்ச்சு. மேலே இருந்து 4.25 பாதி எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 9.25 எடுத்திருந்தோம். அதே 9.25 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதோட 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் ஒயர் எடுத்துக்கலாம். மேலே இருந்து இந்த ப்ளவுஸில் வந்து 11.25, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 11.25. வச்சு கோடு போட்டுக்கலாம்.
கோடு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி கீழே இருந்து 9.25 இன்ச்சு அதோட 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 9.25 இன்ச்சு அதோட 1.5 இன்ச் மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து நம்ம முன்கழுத்து டு பட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்க இருந்து 1.5 இன்ச்சு அதே மாதிரி இங்க இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளவுஸ்ல வந்து அந்த பிளவுஸை நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இங்க இருந்து இங்க வர என்ன அளவோ அதோட 1/4 இன்ச்சு கூட்டி எடுத்துக்கங்க. இந்த பிளவுஸ்ல வந்து 2.5 அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 2.25 எடுத்திருக்கேன். 2.25 அதோட 1.25 இன்ச்சு அதுக்கடுத்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க இங்கேருந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. பாருங்க இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்கோ அதோட 1/4 இன்ச்சை கூட்டி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 1.25 இன்ச்சு உங்கள் ப்ளவுஸில் பாருங்கள். பின்னாடி திருப்பி இதில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவை வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1.25 இருக்குது. இங்கேருந்து 1.25 இதில் இருந்து 1.25 அதோட எடுத்து இப்போ இப்படி வளைவு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து இப்படி இந்த வளைவுக்கு வச்சு அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வளைவு அதோட அவ்வளோதான். இதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி துணியில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம பட்டிக்கு வெட்டி வச்சுக்கலாம். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதில் பாதி இருக்கும்ல அதை பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு அது மேலே மார்க் பண்ணிக்கோங்க.
பாருங்க, மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.